ஹாய், இது டியூஸ்டே ஈவினிங்கோட மினி விலாக் தான். சாயந்தரமாக சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாமே கழுவி பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டில் பச்சரிசியும் காயினும் போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் ஃபுல்லாகவே பூச்சி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 2 கற்பூரம் விளக்கில் போட்டு கிச்சனில் ஏற்றி வச்சுருந்தேன். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக பூச்சி வராது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புத்தர்கிட்ட விளக்கு ஏற்றிட்டு நானுமே பூஜைலாம் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாவை போட்டு நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு ஆகினதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரணத்துக்கு தேங்காய் பூவும் சீனியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இட்லி கொப்பரையில் பாயில் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் பண்ணும்போது மறுநாள் காலையில் வரைக்கும் உங்களுக்கு சாஃப்டாகவே கொழுக்கட்டை இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கொழுக்கட்டையில் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.